சார் வணக்கம். இப்போ நம்ம வணக்கம். டிவைன் ஹீலிங் பத்தி பேசிட்டே இருந்தோம். இப்போ நீங்க வந்து சில டைம் பாத்தீங்கன்னா கடுமையான பயிற்சிகள் சித்தர்கள் கையாண்டு ரொம்ப கடுமையான தவம் மலையிலேயே உட்காந்துருக்கிறது, காட்டிலே இருக்கிற மாதிரி ரொம்ப ஆண்டுகள் இருந்து மூச்சு பயிற்சிகள் பண்ணி மூச்சை அடைக்குதல் போன்ற பயிற்சிகளும் குண்டலினி எழுப்புதல் என்று ரொம்ப கடினமான ஒரு விஷயங்களா இருக்கு. அவங்க அட்டமா சித்திகள் நோக்கி போற மாதிரியே இருக்கு. ஸோ இதுல உங்களுடைய புரிதல் என்ன? நீங்களும் கடுமையான ஒரு பயிற்சிகள் மூலியமா இந்த டிவைன் ஹீலிங்க பெற்றீர்களா, இல்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க? இது மாதிரி சில கதைகள்லாம் எனக்கு கேள்விப்பட்டு அப்படி மனசுக்குள்ள பதிவாக இருந்துச்சு. அதுக்கான உதாரணங்களையும் நடைமுறையும் தேடிக்கிட்டே இருக்கும் என்னுடைய மனம். ஒரு தடவை ஒரு நிகழ்வு வாழ்வில் நடந்தது. அது கொஞ்சம் அதிகம்தான், அதான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நான் வானகம் நண்பர்களோட ஒரு இடம் பார்க்குறதுக்காக போனோம். ஒகேனக்கல் ஓட அந்த கரை, அதாவது கர்நாடகா அந்த அந்த ஸ்டேட்டு கரையில் போகுது வண்டி. பஸ்ஸில் போய் இது காரில் போய் ஒரு இடத்துல இறங்கி ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும், இடத்தை பார்க்கணும். ஆற்றை கடக்கிறதுக்கு கடுமையான நிறைய தண்ணி ஆழமாகவும் வேகமாகவும் போகுது. பரிசலில் தான் போய் அந்த பக்கம் போயிட்டு இடத்த பார்த்துட்டு திரும்பும் போது குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரின்னு எல்லாரும் குளித்தோம். குளிக்கும்போது எனக்கு நீச்சல் சுத்தமாக தெரியாது. நான் ஓரத்தில் கல்லை பிடிச்சிட்டு போய் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் நீச்சல் தெரிஞ்சவங்களாம் நல்லா குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம தான் மூச்சு பயிற்சிலாம் பண்ணியிருக்கோமே, மூச்சு அதிக நேரம் வச்சு யார் கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு சும்மா பேசி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட சொன்னேன். சரின்னு பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா நான் தான் ஆளாக வெளியே எழுந்திரிச்சேன். மூச்சு என்னால் கட்டுப்படுத்த முடியல. 2-3 தடவை முயற்சி பண்ணியும் நான் தோல்வி தான் எனக்கு நடந்துச்சு. அப்போ என்னுடைய இந்த இவ்வளோ நாள் பயிற்சி கடுமை எல்லாமே பயன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு அந்த யோசனை வந்தது. நம்ம வந்து நம்ம மையத்தில் போய் செயலற்று இருக்கும்போது நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு முறை கடைசியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். நான் கல்லை பிடிச்சிட்டு உள்ளே இருந்துட்டேன். பாதி மூச்சை வெளியே விட்டுட்டு முழுமையாக அதோட மையத்துக்குள்ளே இருந்ததில் என்ன நடந்துச்சு தெரியல, ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தேன். இது மாதிரி 1-2 தான் செஞ்சோம். அப்போ எனக்கு ஒரு அந்த புரிதல் சரியாக கிடைச்சிச்சு. அது முடிஞ்ச உடனே நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே நீங்கள் இவ்வளோ நேரம் மூச்செல்லாம் கட்டுப்படுத்துறீங்களே பரவாயில்ல, நம்ம வந்து ஆற்றை வந்து இந்த தடவை நீச்சல் அடித்து கடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு சொல்கிறோம், நீங்கள் அது மாதிரி அடிச்சு வாங்க, நீங்கள் அப்படியே கரையை எதிர்த்து போராடாமல் நேர அதனுடைய போக்கிலே வந்தீங்கன்னா கரைக்கு வந்துடலாம், அடுத்த கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கரையில் அந்த மூலையில் நாங்கள் வரிசையாக ஒரு 7-8 பேர் இருக்கோம்ல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதை நினச்சி சொன்னாங்கன்னு தெரில. எனக்கு அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டேன். எப்படி நீச்சல் அடிக்கிறது சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, என் மனசில் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த தடவை அந்த நீர்வீழ்ச்சியில் அந்த நிகழ்வு நடந்தது வந்து எனக்குள்ள உருவகப்படுத்திக்கிட்டேன். அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடாது அப்படிங்கிறத உள்வாங்கிட்டேன். அந்த என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஆற்றோட போக்குலேயே போய் கரையிறதுக்கு பதிலாக அதுக்கு எதிராக போய் கரையேற முடிஞ்சிச்சு. அது உண்மையிலே உங்களுக்கும் அது அதிசயமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். எனக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, எதிர்த்து நீச்சல்லாம் அடிக்கல, அது தானா நடந்துச்சு. அது எந்த விதமான உடல் தொல்லையோ ஸ்ட்ரெயினோ பண்ணல, அது தானா போச்சு. உடம்பு போய் அடுத்த கரையில ஒரு கிராஷ்ல, அதாவது இந்த பக்கம் போறதுக்கு பதிலாக இந்த இப்படி போயிடுது. இந்த பக்கம் வந்து தண்ணி வருதுன்னா நம்ம அதுக்கு எதிராக போய் அந்த சைட்ல போயிட்டு இதாகுது. போக்கிலே போகல, அதுக்கு எதிர்ப்பு நிலையில் எஃபர்ட் இல்லாம போகுது. அதை என்னால் உணர முடிச்சு. இதே மாதிரி நிகழ்வுகள் எனக்கு பலமுறை நடந்திருக்கு. நான் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிற போது நான் அந்த டாய்ச்சி பற்றி சொன்னேன்.